A very good morning and welcome to our daily devotion. இன்னைக்கு நம்ம பார்க்க போது Proverbs chapter 27 verses 7 to 10. ஸோ Proverbs 27வது அதிகாரம் அதில் 7லேருந்து 10வது வசனம் வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ இதில் சாலமோன் ஒரு சின்ன சம்மரி என்ன சொல்கிறான்னா, நம்மளுக்கு இருக்க கண்டென்ட்மெண்ட், நம்மளுக்கு அந்த மன அறிவு என்ன பண்ணுவோன்னா, நம்மளுக்கு இருக்க ஆசைகளை சுட்டி காட்டும். அது எப்படின்னா, அந்த மன அறிவு காட்டும் போது நம்மளுக்கு இருக்கிற ஹங்கர் அதை நம்மளுக்கு ஒரு டிஃப்ராக்ஷன் இல்லை டிஸ்டார்ட் பண்ணி விட்டுரும். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார், முடிக்கிறது எப்படி முடிக்கிறாருன்னா, நம்மளுக்கு இருக்க நட்புகள், ஒரு ஃபெய்த்ஃபுல் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் நம்மளுக்கு எப்படி இருக்கும், ஃபெய்த்ஃபுல் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலே லாங்காக இருக்கும், லாங் டேர்மாக ரொம்ப நாளாக இருக்கும் நட்பு. அந்த மாதிரி நட்பு ஒரு ப்ரெஷியஸான நட்பு. அந்த மாதிரி நட்பை நம்ம என்ன பண்ணக்கூடாது, நெக்லெக்ட் பண்ணக்கூடாது சொல்கிறார். ஸோ இது ஒரு காம்ப்ளிகேட்டடான சம்மரி. ஆனால் நம்ம எடுக்க போகிற கீவேர்ஸை வச்சு நம்ம சிம்பிளாக முடிக்கலாம். விச் இஸ் verse 10 பார்த்தீங்கன்னா, ஸோ Proverbs 27வது அதிகாரம் verse 10 which is do not forsake your friend and your father's friend, and do not go to your brother's house in the day of your calamity. Better is a neighbor who is near than a brother who is far away. கடைசி பாட்டு திரும்பி படிக்கிறேன். Better is a brother who is near than a neighbor who is far away. ஸோ இதிலேருந்து நம்ம எடுக்க போகிற டேக் அவே வெரி சிம்பிள் திங்க். இதே மாதிரி சாலமனும் நம்ம டிவோஷன்லையும் முன்னாடி பார்த்துருக்கோம் சிம்லர் தீமில். விச் இஸ் நம்மளுக்கு இருக்க அந்த ஃபெய்த்ஃபுல் வேல்யூ நிறைஞ்ச ஆவிக்குரிய நட்புகளை நம்ம என்ன பண்ணணும், அதை செரிஷ் பண்ணி அதை நம்ம பாதுகாக்கணும். அதான் இங்கே சாலமன் நம்மளுக்கு ரிமைண்ட் பண்ணுறாரு. ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா, சில பேருக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம். ஸோ பர்சனலாக எனக்கு என் கையில் என்ன முடியும் ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னா சொல்கிறதுக்கு, ஐ டோன்ட் கீப் மெனி ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் யூஸ்வலாக பீப்புள் வச்சா எப்போவுமே என்ன பெஸ்ட் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி ஒருத்தங்க 2 பேர் அந்த மாதிரி இருக்கலாம், லைக் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வேர் நம்ம என்ன பண்ணலாம், அவங்கக்கிட்ட நம்ம மனசை ஏற்று சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி நட்புகளை என்ன பண்ண சொல்கிறார் சாலமன், நீங்கள் செரிஷ் பண்ண சொல்கிறார். அந்த மாதிரி நட்புகளை நம்ம என்ன பண்ணணும், செரிஷ் பண்ணணும், யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், அதை மெயின்டைன் பண்ணும். ஸோ அது என்ன ஆகக்கூடாது, அது ஒரு கோல்டாக போகக்கூடாது. அது கண்டுக்காமல் அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் நம்ம என்ன இருக்கணும், தேவை இருக்கிற நேரத்தில் மட்டும் போகாமல் அவங்களுக்கு தேவை இருக்கிற நேரத்துலையும் நம்ம என்ன பண்ணணும், சப்போர்ட்டிவாக இருக்கணும். ப்ளஸ் என்ன பண்ணணும், நம்ம நார்மலாக இருக்க போதும் வி ஷுட் கீப் இன் டச். அவங்க எப்படி இருக்காங்கன்னு நம்மளும் அந்த இது கேட்கணும். ஸோ நார்மலாக இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, மோஸ்ட் ஆஃப் பீப்புள்னால் ஏதோ விஷயம் நடந்தால், ஏதோ ஒரு நியூஸ் இருந்தால் மட்டுமே அங்கே போவாங்க. ஆனால் சாலமன் இங்கே நம்மளுக்கு சொல்கிறது என்னென்னா, we have to cherish it, we have to cherish and என்ஜாய் பண்ணணும் இந்த மாதிரி நட்புகளை. ஏன்னா நம்மளுக்கு அது கிடைக்கிறதே ஒரு ரேரான விஷயம். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி இந்த மாதிரி நட்புகளே ஒரு கிஃப்ட், ஆண்டவரோட கிருபையால் வர அந்த கிஃப்ட். அதை நம்ம என்ன பண்ணணும், பாதுகாத்து வளர்க்கணும் அதை. ஸோ நம்மளுக்கு இருக்க இந்த மாதிரி நட்புகளை நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு சில அட்வைஸஸ் மாதிரி. ஸோ ஒன்று என்னென்னா, நம்ம ஒரு மெசேஜ் கொடுக்கலாம், இல்லை ஃபோன் பண்ணி விசாரிக்கலாம் அப்போ அவங்கள. ஏன்னா நார்மலாக அந்த எண்ணம் நம்மளுக்கு இருக்காது, சும்மா ஏன் ஃபோன் பண்ணுறோன்னு இருக்கும். ஆனால் அப்போ வி ஷுட் கீப் இன் டச் வித் ஆர் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அவங்க அப்போ தான் நம்ம நிறைய வாட்டி எப்படி பார்த்துருக்கோம், நம்மளுக்கு இருக்க வேண்டிய நண்பர்கள்லாம் எப்படி இருக்கணும்னா, நம்மளுக்கு ஒரு தூண் மாதிரி இருக்கணும். எப்போ அதுவும் நம்மளுக்கு இருக்கிற கடினமான நேரத்துலையும் அவங்க தூண் மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நட்பு வேணும்னா நம்மளும் என்ன பண்ணோம், அந்த மாதிரி ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு இது இருக்கணும், அந்த ரேப்போ, அந்த டச் இருந்துக்கிட்டே இருக்கணும். நம்மளுக்கு தேவையான நேரத்தில் மட்டும் போனால் அவங்களுக்கு என்ன ஆகும், ஏதோ வேணும்னா இவன் வரான், இல்லைன்னா நம்ம சைடே வரமாட்டான், அந்த எண்ணம் அவங்களுக்கு வரக்கூடாது. ஸோ தட் இஸ் ஒன் அட்வைஸ் தட் சாலமன் இஸ் கிவிங் யூ, தட் கான்ஸ்டண்ட்டாக நம்ம என்ன பண்ணோம், அந்த டச் இருக்கணும். அடுத்து இரண்டாவது என்னென்னா, நம்ம என்ன பண்ணலாம், அவங்களுக்கும் நம்ம துணையாக இருக்கும். ஆனால் நார்மலாக அது பண்ணுறதா நம்மளும் அவங்களுக்கு என்ன இருக்கணும், ஒரு துணையாக இருக்கணும். சின்ன விஷயமா இருந்தாலும் பெரிய விஷயமா இருந்தாலும் அவங்க ஏதோ கேட்டாலும் ஏதோ ஏதாவற்றமாக பேசாமல் நம்மளுக்கும் அவங்க என்ன இருக்கணும், ஒரு துணையாக இருக்கணும். ஸோ தட்ஸ் ரிலேஷன்ஷிப். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்லாம் எப்போவுமே இருக்கணும்னா கிவ் அண்ட் டேக்காக இருக்கணும். நம்ம மட்டுமே அவங்க கிட்டே போகக்கூடாது, அவங்க மட்டுமே நம்மளுக்கு வரக்கூடாது. இட் ஷுட் ஆல்வேஸ் பி 2 சைடும் இருக்கணும். நம்மளும் அவங்களுக்கு உதவணும், அவங்களும் நம்மளுக்கு உதவுவாங்க. ஸோ இந்த மாதிரி எஸ்பெஷலி இந்த மாதிரி எது இம்பார்ட்டண்ட்னா நம்மளுக்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ நம்மளுக்கு தூரமாக இருக்க ஆட்கள்லாம் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண, பட் நம்மளுக்கு க்ளோஸாக இருக்கிற இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வி ஷுட் ஆல்வேஸ் அவங்கக்கிட்ட டச் இருக்கணும், அவங்கக்கிட்ட ஜெபம் பண்ணணும். அப்பப்போ ஃபோன் பண்ணி கேளுங்க, ஏதோ ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருக்கா. நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி தான் இருக்கும், ஒரு ஆக்வர்ட்னஸ் இருக்கும் தான். ஆனால் போக போக தட் வில் கிரியேட் அ பாண்ட். உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு பாண்டு, ஒரு க்ளோஸ் பாண்டு கிரியேட் பண்ணும். அண்ட் தட் வில் ஃபர்தர் யோர்
க்ரோத். உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பையும் க்ரோ பண்ணும். அது அந்த ஃப்ரெண்ட்ஷிப் க்ரோவால் ஹோப்ஃபுல்லி இஃப் இஸ் அ ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட்னா உங்களோட ஸ்பிரிச்சுவல் வாக்கும் ஸ்ட்ராங் ஆகும். ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்ட் டு டேக் அவே. ஒரு சின்ன ப்ரேயரு. Loving Heavenly Father, thank you for this wonderful devotion, Lord. Lord, as we are about to go about our day, Lord, help us cherish the friends that you've given us and the friendship and the relationship that we have sustained so far. Help us sustain it more as we are going about our life. And Lord, let these relationship and friendship help us further our spiritual walk in your way. All of this in Christ's name I pray. Amen.